ஆடி முதல் வெள்ளியையொட்டி பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. கூடி அவனை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு, கூடி அவனை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு. ஆடியில் அவளை கொண்டாடி ஆயிரம் நாமங்கள் கூறு, ஆடியில் அவளை கொண்டாடி ஆயிரம் நாமங்கள் கூறு. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட நாம் கேட்கலாம். வினோத், வணக்கம். பக்தர்களின் வசதிக்காக கோயிலில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஆடி வெள்ளியை தொடர்ந்து பக்தர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். வருடத்தில் எல்லா மாதமும் சிறப்பு என்றாலும் ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றுதான் பக்தர்கள் அழைப்பார்கள். ஏனென்றால் ஆடி என்பதே ஒரு தேவமங்கையின் பெயராகும். ஒரு சாபத்திற்கு ஆளாகிய தேவமங்கை இந்த பூ உலகில் கசப்புடைய மரமாக பிறந்து பின்னர் ஈசனின் அருளால் அம்பிகைக்கு உகந்த விருட்சமாக மாறியவர் என புராண கதைகளில் சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஆடி மாதத்தையும் அம்மனையும் வேப்ப மரத்தையும் பிரிக்க முடியாது என பக்தர்கள் மனதில் நிலை நின்றிருக்கிறது இந்த ஆடி மாதம். இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு என்பது மிகவும் தனி சிறப்பான ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளான இன்று பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக கோவில் முன் மண்டபத்தில் நெய் விளக்கு சூடம் ஏற்றி வழிபடும் பக்தர்கள் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் அம்மனுக்கு அலகு குத்தி பால் குடம் எடுத்தும் அக்னி சக்தி ஏந்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் ஏராளமாக இருப்பதால் பாதுகாப்பு பணியில் திருச்சி மாவட்ட காவல்துறையினர் சார்பில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களின் அடிப்படை வசதிக்காக கோவில் இணையான பிரகாஷின் மேற்பார்வையில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து ஸ்ரீ பைரவருக்கு சகஸ்ரநாமம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.